கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா நஷ்டம் அல்ல, இனி லாபம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ அதில் எல்லாவற்றையும் கர்த்தர் லாபமாய் மாற்றப் போகிறார். விசுவாசிங்க. வேதாமத்தில் ஒரு வசனம், இந்த வசனத்தை கட்டாயம் நீங்கள் படிங்க. அந்த வசனத்து மேலே கையை வைங்க. அந்த வசனத்தை சொந்தமாக்குங்க. அந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் அந்த வசனத்துபடி ஆசீர்வதிப்பான். என்ன வசனம்னா, உபாகமம் 15:6. நீயும் கடன் வாங்குவது இல்லை, மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய். மற்ற ஒருவரும் உன்னை ஆளுவதே இல்லை, மற்றவர்களை நீ ஆளுவாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம், மாபெரும் ஆசீர்வாதம். இனி கடன் அல்ல, இனி நன்மை, இனி லாபம். கர்த்தர் அதை செய்ய போகிறார். மறவாதிருங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அத்தனையும் கர்த்தர் ஒரே வினாடியில் லாபமாய் மாற்றப் போகிறார். இனி நஷ்டம் அல்ல, இனி லாபம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபு என்கிற தெய்வ மனிதருக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இப்போ யாக்கோப்பை காட்டிலும் பல மடங்கு கிரிமினலான மோசமான ஒரு மனிதன்தான் லாபான். அந்த லாபான் யாக்கோப்பை முழுவதும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ நேசித்த மகளை கல்யாணம் கட்டி கொடுக்காம நேசிக்காத மகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டான், ஏமாத்திட்டான். சரி, இன்னும் 7 வருஷம் வேலை பாரு. எவ்வளவு கொடுமை! அது மாத்திரம் இல்லை, 10 முறை சம்பளத்தை மாற்றினான். ஆனால் இந்த 10 முறையும் கர்த்தர் யாக்கோபுக்கு லாபமாக எல்லாத்தையும் மாற்றினான். யாக்கோபை யாரும் ஆள முடியல. யாக்கோபு மற்ற எல்லாரையும் லாபானை ஆண்டு கொண்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நிச்சயமாக, எபிரேயர் 6:14, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் ஒன்றை நஷ்டப்படலையே. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சீமானாய் மாற்றுவா. எங்கள் மச்சான் கிறிஸ்துதாஸ் என்கிற தெய்வ மனிதர், அவர் சாதாரண கார்டனராக தோட்ட வேலை செய்கிற ஒரு மனிதராக இருந்தார். கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பான். இப்போ அவரிடத்துல 40 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. கர்த்தர் முதலாளியாய் மாற்றிவிட்டா. ஒரு காலத்தில் மற்றவர்கள் இவர்களை ஆண்டார்கள். இப்போ இவங்க மற்றவர்களை ஆளும்படி கர்த்தர் ஆள முடியாதது ஒன்றுமே இல்லை, நடக்கும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இனி நஷ்டம் அல்ல, இனி லாபம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நஷ்டம் அல்ல, இனி லாபம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.